சப்பாத்தி கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்ட மனைவி. ஒரு நாள் முழுக்க சடலம் அருகிலேயே அமைதியாக இருந்துவிட்டு மறுநாள் இரவில் போலீசில் சரணடைந்த கணவர். மனைவியை கண்மூடித்தனமாக அடித்து கணவர் கொலை செய்தது ஏன்? கொலை வெறிக்கு என்ன காரணம்? இரவு நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து வந்த ஒருத்தன், சார் என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, என் மனைவியை கொன்னுட்டேன் சார்னு சொல்லியிருக்கான். என்னப்பா மது குடிச்சிருக்கியா, நைட்டு நேரத்துல வந்து உளறிட்டு இருக்கேன்னு காவலர்கள் கேட்டப்ப, இல்ல சார் நிஜமாதான் சொல்றேன், என் மனைவியை கொன்னுட்டேன்னு அழுத்தமா சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த நபர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க காவலர்கள். பெங்களூரு பக்கத்துல உள்ள ராச்சமனஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவன் தான் 32 வயசு இளைஞர் பாபு. இவருக்கும் 29 வயசான அனிதாவுக்கும் 9 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆகியிருக்கு. அதே நேரம் இன்னொரு பொண்ணையும் காதலிச்ச பாபு ஒரே மேடையிலேயே அனிதாவையும் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருக்காரு. 2 மனைவிகளுக்குமே ஒவ்வொரு பெண் குழந்தைகள் இருக்காங்க. என்னதான் 2 மனைவிகள் இருந்தாலும் 2 பேரோட மனமும் கோணாம நடந்திருக்காரு பாபு. ஆனா தினமும் மது போதையிலே வீட்டுக்கு வந்த கணவரால தான் மனைவிகளுக்கு மன உளைச்சலா இருந்திருக்கு. அதுலயும் அனிதாவுக்கு தான் பெரிய தலைவலியே. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மளிகை பொருட்கள், காய்கறிகள்னு எல்லாத்தையும் மனைவிகள் கேட்கறதுக்கு முன்னாலேயே அக்கறையா வாங்கி போட்ட பாபு மது போதையை மட்டும் கைவிடுற மாதிரியே தெரியல. கணவர் குடிப்பழக்கத்தை கைவிடுவாரு, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்ச அனிதாவுக்கு அந்த குடிப்பழக்கத்தால தான் தன்னோட உயிரே ஒரு நாள் போக போகுதுன்னு தெரியாம போச்சு. தினமும் மது குடிச்சிட்டு வந்தாலும் சத்தங்காட்டாம தூங்குற பாபு 2 வருஷமா அனிதா கிட்ட சந்தேக சண்டை போட்டிருக்காரு. செல்போன்ல யார்கிட்ட தான் பேசுவேன், எப்ப பாரு செல்போன்ல தான் பேச்சுன்னு சண்டை போட ஆரம்பிச்ச பாபு அடுத்து கை நீட்டவும் ஆரம்பிச்சிட்டாரு. சொந்தக்காரங்க கிட்ட பேசினா கூட ஆண்கள் கிட்ட பேசுறதா டார்ச்சர் செஞ்சதால வெறுத்து போன அனிதா 3 மாசத்துக்கு முன்னாடி மைசூர்ல உள்ள தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால்தான் யாருக்குமே மரியாதை, கணவன் சண்டை போட்டாலும் அனுசரிச்சு வாழப்பாருன்னு பழைய பஞ்சாங்கம் பேசி அனிதாவை மறுபடியும் கணவர் வீட்டிலேயே கொண்டு வந்து விட்டுருக்காங்க பெற்றோர். அதனால வேற வழி இல்லாம பாபு கூட வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அனிதா. வழக்கம் போல போதையில வீட்டுக்கு வந்த பாபு யாரோட பேசுறன்னு கேட்டா, பெட்டியை தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருவியா, அப்படி போனாலுமே என் கூட தான் வந்து வாழ்ந்தாகணும், உனக்கு வேற வழி இல்லைன்னு வம்பிழுத்திருக்கான். நித்தம் சண்டை, இது ஒரு வாழ்க்கையா, உன்னோட வாழ்றதுக்கு பேசாம உயிரை விட்டுறலான்னு கத்தியிருக்காங்க அனிதா. அதனால டென்ஷனான பாபு, நீ உயிரோடவே இருக்க வேண்டாம், நானே உன் கதையை முடிச்சிடறேன்னு காலால எட்டி உதைச்சு அடிச்சிருக்கான். கையில கிடைக்கிற பொருட்களை கொண்டு மனைவி மேல எரிஞ்ச பாபு கையில சப்பாத்தி கட்டை கிடைச்சிருக்கு. அதை வச்சு மனைவியோட தலையில ஆத்திரம் தீர விடாம அடிச்சே கொன்னு இருக்கான் பாபு. அனிதாவோட மூச்சு அடங்குனதும் அமைதியான பாபு ஒரு நாள் முழுக்க சடலத்தோட பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கான். அவங்க வீட்டுக்கும் யாருமே வரல. மறுநாள் இரவு அத்திப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பாபு, சார் என்னோட மனைவியை கொன்னுட்டேன்னு சொல்லி சரணடைஞ்சிருக்கான். அடுத்து பாபு வீட்டுக்கு வந்த அனிதாவோட சடலத்தை மீட்ட போலீசார் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. போதையும் கோபமும் சேர்ந்து பாபுவை மிருகமா மாத்தினதோட விளைவு மனைவியோட உயிர் போனதும் இல்லாம குழந்தை நிர்கதியா நிக்கிற நிலை ஏற்பட்டிருக்கு.